ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கூகுள் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். நானும் பெருசாக ஒர்க் பண்ணதில்லை ஃப்ளோவில். ஸோ இதான் ஃப்ளோ விண்டோ. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட ஒரு ஃபார்மர் சேனல் இருக்குது. கல்டிவேஷனை பற்றி டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் மாதிரி தர மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அவதார் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அவதாரை வந்து பேச வைக்கலாம். இந்த மாடல் மூலிமா ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கிளிங்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு எப்படி இருக்குன்றது, ஏன்னா இது ஆடியோவையும் சேர்த்து தருதுன்றதுனால இது எப்படி அச்சீவ் பண்ண முடியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஃபார்ம் லேண்டுக்கு போயிட்டு அங்கே ஃபார்மரை பார்த்து பேசி எடுக்கிறதுலாம் வந்து பெரிய வேலை. ஸோ அதை நார்மலாக அச்சீவ் பண்ண முடியுதான்ற மாதிரி, அதாவது நார்மல் மீன் அங்கே போய் இல்லாமல் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலயமா நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே ஃப்ரேம் டு வீடியோ. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது: டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம் டு வீடியோ, இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோ. இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோ வந்து ஏ அல்ட்ராவில் தான் இருக்குது. நம்ம ப்ரோ தான் வாங்கியிருக்கோம். ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2000 ரூபி வரும். ஏ அல்ட்ரா வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபி கிட்ட வரும். இது வந்து $125 வரும். அப்புறம் வந்து $90 to $20 வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டு வீடியோ கொடுத்துட்டு, நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோ பார்த்துருக்கோம் நிறையா. ஃப்ரேம்ஸ் டு வீடியோ வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, இமேஜை வந்து கொடுத்து நம்ம வீடியோவாக அவுட் எடுத்து பார்ப்போம். இதில் அப்லோட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம ஜென்ரேட் பண்ணுறது பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இமேஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது. ஸோ நம்ம வந்து ஃபார்முக்கான ப்ராம்ப்டை போட்டு ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஜிபிடியில் போட்டு வாங்கின ப்ராம்ப்ட்டு. இதை வச்சு சவுத் இந்தியன் எப்படி இருப்பாங்கன்றதை வந்து டிஃபைன் பண்ணி நம்ம ஒரு ப்ராம்ப்டை வாங்கியிருக்கோம். இதை வச்சு ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜாக ஜென்ரேட் ஆகும். இந்த 4 இமேஜாக ஜென்ரேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க 4 இமேஜையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எத்தனை அவுட்புட் வேணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணோம்னா நம்ம அந்த அவுட்புட் இங்கே வரும். ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஒரு 4 இமேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காகவே கொண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே ஐடென்டிட்டியே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கு பாருங்கள். 4மே இது நல்லா இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. யூஸ் இமேஜின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ என்ன பேசணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். இவர் பேசுகிறதுக்கு வந்து முதல்ல அவர் எப்படி இருக்கணுன்றதைய சொல்லிவிட்டு அதுக்கு கீழே வந்து அவர் என்ன பேசணுன்றதை ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். அதுதான் the farmer is speaking these words, look straight with great confidence and a smile. Hi everyone, welcome our farm ஒரு டிஃபைன் ஸ்பீச் கொடுத்துருக்கோம். இதை எப்படி அவுட் வருதுன்னு பார்க்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. நான் கண்ட்ரோல் வந்து ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்கேன். மாடல் வந்து VO2ல் இருக்குது. சாரி, இப்போ சரி, ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். VO2 ஃபாஸ்ட் டு டெக்ஸ்ட்டு, VO2 குவாலிட்டி, VO3ன்னு இருக்குது. VO2 வந்து கிரெடிட்ஸ் கம்மியாக தான் வரும், 10 கிரெடிட்ஸ் கீழேயே போட்டிருக்கு உங்களுக்கு. VO3 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ வந்து கம்மியாக தான் போகும். ஆனால் VO3 தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆடியோவோட நம்மளுக்கு அவுட் வேணும். VO3 தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் VO3ல் வந்து நம்மளுக்கு 100 கிரெடிட்ஸ் போகும். VO3 தான் ஆனால் யூஸ் பண்ணோம். அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம திருப்பி ஒரு தடவை 3x செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன அவுட் வருதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம VO2 கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இதுவும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. பேசுகிறார் அப்படியே எந்த மாதிரி இருக்குன்றது நீங்களே பார்க்குறீங்க. நல்லா வந்திருக்கு. இது வந்து VO2, ஆக்சுவலி VO3 இல்லை, இது VO2. நல்ல ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு பாருங்கள். அவர் கையாசிக்கும் போது அந்த ஷேடெல்லாம் முதற்கொண்டு தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம அதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி VO3க்கு கொடுப்போம். ஐ திங்க்
VO3 கொடுப்பேன். ஆடியோ வரல, என்னன்னு தெரியல. ஆனால் பின்னாடி எல்லாமே புல்லுலாம் அசையுது. VO3ல தெரியுதுங்க. VO2க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா புல், அந்த கிராஸ் எல்லாமே அசையுது. என்ன ப்ராப்ளம் தெரியல. நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகலை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் டு வீடியோன்ற இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் டு வீடியோவில் வந்து வாய்ஸ் வரல, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ வந்து இது பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராம்ப்டை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதுக்குள்ளே வந்துருச்சு. Vanakkam, welcome to our farm. I am happy to have you here. Come, let me show you how we grow our rice. நைஸ், நல்லா இருக்கு இல்லைங்களா? நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கு. முன்னாடி VO2 பார்த்தது, இது வந்து VO3 ஆக்சுவலி. சூப்பர். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்திங்களா, ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு தேவைப்படுறப்ப இந்த வீடியோ வர வச்சுட்டு ரிமைனிங் வந்து ஃபேஸ்லெஸ் காமிச்சா கூட நல்லாயிருக்கும் சின்ன சின்ன இடத்துல. ஸோ அதான் முன்னாடி இருந்த VO3 இமேஜ் டு வீடியோ வந்து அது ஆடியோ வரல. நான் இதுக்கு முன்னாடி கூட ட்ரை பண்ணேன் கிருஷ்ணரை வச்சு, அது வரல அப்போ கூட. ஓகே, பார்க்கலாம். ஃப்யூச்சரில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ கூகுள் சைடில் பீட்டா இஷ்யூவா என்னன்னு தெரில, வரல நம்பருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஒர்க் ஃப்ளோஸும் நம்ம பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லோகன்ஸ் லேப்ஸை. வேறு ஏதாவது பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஒர்க் ஃப்ளோஸ் எது இருந்தாலும். பாய்.